மோஸ்ட் ஆஃப் த ஸ்கின் டிசீசஸ் டேஞ்சரஸ் இல்லைன்னாலும் பெரிய நியூசன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ஸ்கின் டிசீசஸ்க்கும் காமனா இருக்கிற பிரச்சனை இச்சிங். அது நம்மளோட டெய்லி ஷெட்யூலையும் மன உளைச்சலையும் ஜாஸ்தி பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்கின் டிசீசஸ் வரதுக்கு பல காரணம் இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸ், அலர்ஜிஸ், இம்யூன் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன், ஹார்மோன் சேஞ்சஸ் போன்ற பல காரணங்களை சொல்லிட்டே போகலாம். அதை தவிர முக்கியமான காரணம் லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் இல்லைன்னா ரீனல் டிஸ்ஃபங்க்ஷனால கூட ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். அதனால ஸ்கின் டிசீசஸ் எதனால வருதுன்னு தெரியாம நீங்களா ஒரு ஸ்டெராய்டல் ஆயின்மெண்ட்டோ இல்ல ஆயின்மெண்ட்டே கூட வாங்கி போடுறதுன்றது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அது அப்போதைக்கு சப்ரஸ் பண்ணுமே தவிர காரணத்தை கியூர் பண்ண வாய்ப்பே இல்லை. அதனால எந்தவித பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாம ஏதோ ஒரு ஆயின்மெண்ட் யூஸ் பண்றதுன்றது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கலாம். வெறும் ஆயின்மெண்ட் மூலியமா மட்டுமே ஸ்கின் டிசீஸ் சரியாகுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அது சரி பண்ணும் போதுதான் ஸ்கின் டிசீஸ் பூர்ணமா சரியாகும். அதுக்கான வாய்ப்பு ஹோமியோபதியில இருக்கு. எதனால ஸ்கின் டிசீசஸ் வந்திருக்கு அப்படின்ற ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி மெடிசன்ஸ் கொடுக்கும் போது ஸ்கின் டிசீசஸ் முழுமையா சரியாறது மட்டும் இல்லாம திரும்பி வரதையும் ஹோமியோபதியால தடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, சோரியாசிஸ், ஸ்க்ளீரோடர்மா அப்படின்ற மாதிரியான ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்க்கு கூட ஹோமியோபதியில நல்ல தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா ஹோமியோபதியில டிசீஸ் சிம்டம்ஸ், பிசிக்கல் சிம்டம்ஸ், மென்டல் சிம்டம்ஸ் மூணையுமே கன்சிடர் பண்ணி ஹோலிஸ்டிக்கான அப்ரோச்ல மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால ஒரு நல்ல ரிலீஃப்ன்றது சாத்தியம்.